யாருக்குமே திறக்காத இந்த இதய கதவு உங்களை பார்த்து பொட்டார்னு திறந்துருச்சுங்க. ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ்ங்கற மாதிரி ஏகப்பட்ட ஃபன்னியான சம்பவங்களை பண்ணி வச்சிருக்காங்க. அதையும் ரேண்டமான சில ஃபன்னியான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அண்ணா எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பார்சல். அட பாவி, இவ்வளவு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கீழே கொட்றியா? இப்ப இலைக்கு எவ்வளவுதான் வரும்? இவ்வளவுதான்ப்பா வரும். நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். தேவதை இன்றகம் தக்க தினத்தா வெண்ணிலவு முகம் தினக்குதா. மாப்ளே வணக்கம்டா மாப்ள, தேனில இருந்து. அட அரபோத நாயே, இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க. இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் எங்களால மட்டும் தான் பண்ண முடியும். பாய்ஸ் நீங்க வேடிக்கை தான் பார்க்கணும். அப்ப பாய்ஸ்னா என்ன சும்மாவா? இப்ப பாருமா நாங்க யாருன்னு காட்டுறேன். நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சிரிப்பு வந்தா மட்டும் நீங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணா போதும். வரலனா பண்ண வேணாம். ஆனா இது புதுசா இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறுபடியும் பூஸ் பண்ணி கிருட்டு போய் விழுகிற ஒரு ஜான் விளையிட்டா. ஐயோ பின்னால போஸ்ட் மரம். ஐயோ போச்சே. ஒருத்த எது பண்ணாலும் மைக்க கொண்டு போய் நீட்ட வேண்டியது. சார் நீங்க தானே இந்த ஏரியாவின் மதுப்பிரியர்களின் தலைவர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி மூஞ்சில அவங்க நம்பா அந்த அடியில கதிகளிட்டு நானு. சாமிஜி நீங்க தரையில நடக்க மாட்டீங்களா? அடுத்தவங்க டிக்கில தான் நடப்பீங்களா? ஆமாப்பா, தரையில கால் வச்சா எனக்கு ஒத்துக்காது. ஃபாரின்ல பிளேயர்ஸ்லாம் மேட்ச் முடிஞ்சதும் அவங்களோட காதலிக்கு முட்டி போட்டு ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண நினைப்பாங்க. அப்படிதான் இங்க ஒருத்தர் அங்க ப்ரப்போஸ் பண்ண பாக்குறாரு. அந்த நேரம் பார்த்து செக்யூரிட்டி உள்ள வந்து, அன்பே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? யோ போய் அங்க யாரும் கிரவுண்டுக்குள்ள கூடாது. ஏமா போமா, உனக்கு வர தெரிய சொல்லுமா போமா. யோ அது என்னோட ஆளியா? ஓ ஆளா? சாரிப்பா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ நெக்ஸ்ட் வர கிளிப்பை நீங்க பார்த்ததோ உடனே உங்க மனசுல என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யாரும் தப்பா நினைக்க வேணாம். இந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட பொண்ணு அவங்களோட கால் மேல அவங்க கையை வச்சிருக்காங்க. என்ன எழவி அது? நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? புரியல. அட அது ஒண்ணுமில்லப்பா, முன்னாடி நிக்கிறான்ல அவனோட கைதான் அது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். டேய் இங்கறா, வெளிய போடா சொல்லிக்கிட்டு இருக்கல. பொம்பளை புள்ளை வரைக்கும் இங்க வந்து ஆடிக்கிட்டு இருக்க. இப்ப வெளில போறே புடிச்சு தள்ளட்டுமா? போடா டேய், சொல்றது நீ கேட்டா. போடா பம்பர் கட்ட மண்டே. சோலி முடிஞ்சிச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. வானவில் உரசி பறந்ததும் இந்த காக்கை மயிலென மாறியதே. ஐயோ ரத்தத்தை உறிஞ்ச போறாங்களே, பயமா இருக்கு. கத்திரக்கூடாது. அறிவு கட்ட நாயே, இப்படியா கத்துவ? இப்படி பண்றிய? ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. யாராச்சும் அவசரமா எங்கேயாச்சும் கிளம்பி போனா இவ்வளவு அவசரமா எங்க ட்ரெயினை பிடிக்க போற அப்படின்னு கேட்பாங்க. அதை ஒருத்தர் இங்க சீரியஸா பண்ணியே காமிச்சிட்டாரு. ட்ரெயின் கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல சைக்கிள் ஓட்டிட்டு போய் சைக்கிளை பார்க் பண்ணலாம் டைம் இல்லைன்னு சொல்லி சைக்கிளை ட்ரெயின்ல ஏத்திட்டு போயிட்டாரு. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
நாய் ஒத்த காலம் தூக்கி உச்சா போய் பார்த்திருக்கேன், இது என்னப்பா 2 காலையும் தூக்கிட்டு போகுது. எரும மாடு மாதிரி இருந்துட்டு மேல உட்காந்துக்கிற, ஒழுங்கா இறங்குடி. இறங்குறியா இல்லையா? ஐயோ என் பேண்ட் உருவிட்டு போகுது. நான் சொன்னல இந்தியா இஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ்னு. அட பாவீங்களா, நாசாவீங்க, நறுக்குன்னு மண்டல கொட்டின மாதிரி ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கீங்கடா. யாரா இந்த மாதிரி யோசிச்சது? தண்ணி குடிக்கவே தோணாதடா. இதுக்கு மேல எப்படா இந்த மாதிரி யோசிக்கிறீங்க டேய்? ஆனா எலன் மஸ்கே ஏன் கை தட்டுவான்டா நீங்க பண்ண. ஹே துள்ளி கொதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை. ஆண்டி 7 வயசுல இருந்து குரல் வித்தல உங்களுக்கு தேவைதானா? அந்த பின்னாடி உட்காந்துருக்க பையனோட மனவேதனையே இங்க பல பேர் அனுபவிச்சிருப்போம். பேட்ஸ்மேன் பால தூக்கி அடிச்சதும் போடு அவ்வளவுதான் கேட்ச் அவுட் ஆக போறான், அடுத்து நம்ம தான் இறங்க போறோம்னு ஜாலியா இறங்கி வரான். ஆனா ஃபீல்டிங் நின்ன பைப்புல கேட்ச பிடிக்காம விட்டுட்டான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழகி உங்களுக்காக தான் இந்த புக்கை வேண்டியது, இது உங்களுக்காக தான். டேய் ஆம்பளடா நானே. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இந்த கெட்டப்ல என்ன யாராலையும் கண்ணே பிடிக்க முடியாது. ஐயோ மறந்துட்டேனே. இந்த பாடி சோடாவை அப்படியே தூக்கி பேக் பண்ணுங்கடா. இவன்டா. ஆமாடா இவன்டா. மச்சான் நீ யார் ஃபேன்டா? நான் டேனி டேனியல்ஸ் ஃபேன்டா. இப்ப பாரு எப்படி தாண்ட பத்தியா? ஆமா நீ யார் ஃபேன் மச்சான்? நான் டெய்லர் அக்காவோட ஃபேன் மச்சான். இப்ப பாரு. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. ஏய் நம்ம ஊருக்கு அண்ணன் வந்துட்டாரு, அவர் சூப்பரா வேற இருக்கணும். அண்ணன் வாங்கண்ணா. ஏய் பாப்ஸை வர்றா, ஏய் ஷவர் வர்றா. அண்ணன் வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஒரு அப்பா தன்னோட மகன் விளையாடுறத கிரவுண்டுக்கு வெளியில நின்று கம்பிக்குள்ள கையை விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து இன்னொருத்தரு, சார் அங்க பாருங்க கதவு திறந்திருக்கு, அங்க போய் நல்லா சூப்பர் வீடியோ எடுக்கலாம், போங்க அங்க போய் வீடியோ எடுங்க. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, உங்களை மேல நல்லவங்க இருக்கனால தான் நாட்டுல மழை பெய்யுது. இங்க என்ன சூப்பரா வீடியோ எடுக்கலாம் போலியே. அட பாவி யாரா நீ? அதான் கேட்டு திறந்திருக்கே, அப்புறம் என்ன திரும்பவும் கம்பிக்குள்ள விட்டு வீடியோ எடுக்கிற? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஏய் கரெக்டா குறி பார்த்தாடுறி. இப்ப பாருடி என் குறிய. 1 2 3. சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா? ஏ மாப்பிள பாப்கார்ன் வாங்கிட்டேன்டா. நான் இங்க மனசு வருது. காத்தடிக்கிறத கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் சுத்தி பாத்துருக்கேன், ஆனா ஒரு காத்தடியே சுத்தி இப்பதான் பாக்குறேன். அதாவது என்னன்னா இவங்க ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த ஃபேன் வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபேன் நார்மலா ஓடிச்சுன்னா அதுக்கு நேரா கீழே உட்காந்துருக்க பசங்க மட்டும் தான் காத்து வரும், ஓரமா உட்காந்துருக்க பசங்கலாம் வேர்க்கும் இல்லையா? அதனால எல்லாருக்கும் காத்து வரணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணிருக்காங்க போல. எரியுதடி மாலா ஃபேன் போடு. கேமராமேனு அவ்வளவு பெரிய ஸ்டேடியம்ல உனக்கு ஃபோக்கஸ் பண்ண வேற இடமே கிடைக்கலையா? எம்மோ பசங்க இருக்காங்க, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்ல கேமை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு பொண்ணுங்களோட இதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவே நீ. பொறுக்கி பைய உன்னை தெரிந்த சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. லவர் கூட போன் பேசிட்டு இருந்தா இப்படிதான் ஏதாச்சும் கிறுக்குத்தனமா பண்ண தோணும், அதுக்கப்புறம் நம்ம தான் அனுபவிப்போம். மழை தண்ணியில கால் நனைஞ்சிட கூடாதுன்னு இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சு போனா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. ஏன் அறிவு கட்டையி, உனக்கு கக்கா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? என் தட்டு தான் கிடைச்சதா? மட்டமாமே ஐயோ வருதே, மூதேவி வருதே. எப்படி ஓட்டுற? தெருவட்டை சைக்கிள் ஓட்டுறான் பாரு. பொம்பளை ரோட்ல போனா போதும், கொண்டாந்து நேர விடுறதுக்குன்னே வருவாங்க பொறுக்கி பசங்க. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போன. கமான் கேர்ள்ஸ், விடாதீங்க, புடிச்சு இழுங்க, ஸ்ட்ராங்கா இழுங்க. நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டணும். கமான் இழுங்க. அடே யாரு மணி, இந்த பக்கம் இழுக்கணும் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்க? உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறியே முண்டமே, வேஸ்டா வாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ, எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பு கிளம்பு கிளம்பு. அங்கதான் அவன் ஜிம்னாஸ்டிக் பண்றான்னு தெரியுதுல, கேமராவை இவ்வளவு கிட்டவா கொண்டு போய் காமிக்கிறது. Ria, it's 4 lakhs, Ria, 4 lakhs. அது அவ்வளவு. இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ.
மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. யார் காதிலும் பூ சுத்துவேன் நான் தான் ஜகலகல வெள்ளவன். பரதேசி நீ ஏன்டா குறுக்க வந்த? அட நம்ம ஐஸ்கிரீம் கையில எப்படி வந்துச்சு? ஒரு வேளை தெரிச்சு வந்திருக்கும் போல. என்ன நக்குறேன் ஆய் மாதிரி இருக்கு, என்ன ஆயின்னு பாரு. சீ காக்கா ஆயி. ஐயோ அங்க பாரியா ஃபேன் கண்ணா பண்ணு சுத்துது, உழுந்துற கழுந்துற போகுது. தலைவரே அதெல்லாம் ஒண்ணு கூடாது, ஸ்ட்ராங்கான ஃபேன் பாத்துக்கலாம் ஒண்ணுங்க. அடங்கொம்மால அட பாவீங்களா, அரை கிளாஸ் சரக்க ஊத்திட்டு மீதி அரை கிளாஸ்க்கு ஐஸ் கட்டி போட்டு ஏமாத்துறீங்களாடா? This is business. This is my sweat. I know, but I did business. இதுக்கு பேர் தான் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ அம்பர்லா. மழை வந்துச்சுன்னா நீங்க ரொம்ப நேரம் கையில கொடையை பிடிச்சிட்டே போக தேவையில்ல. இந்த மாதிரி நீங்க பேக் மாதிரி மாட்டிக்கிட்டீங்கன்னா மழையில நனையாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனால இவரோட போனை எப்படி மழையிலயும் வெயிலையும் படாம கொடை பிடிச்சி காப்பாத்துல இருப்பாருங்க. அண்ணே நீங்க வேற சூரிய வெளிச்சத்துல டிஸ்பிளே தெரியவே மாட்டேங்குது, அதான் ஒரு கொடையை வச்சேன். இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். இந்த வடக்கு நண்பர் என்ன பண்றாரு, வண்டிக்கு பின்னாடி QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணா ஓபன் ஆகுது, அதுக்குள்ள இருந்து டீ வருது. அடேங்கப்பா வேற லெவலா இருக்கு. இப்போ இந்த டீ எப்படி வைப்பாரு? அந்த டீயை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காரு பாருங்க. வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். முறுக்கி பாக்குறியா தங்கம்? கிராமத்துல எல்லாம் மாட்டுக்கு கொசு கடி கூடாது சொல்லி வைக்கோல கொளுத்தி புகை போடுவாங்க. ஆனா மாடு ஒரு பக்கம் இருக்கும், புகை ஒரு பக்கம் காத்துல போகும். அதுக்கு தான் இங்க ஒரு அறிவாளி என்ன பண்ணிருக்காருன்னா, மாட்டுக்கு மட்டும் புகை போற மாதிரி ஒரு ஃபேனை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாரு. பையா பாதாம் பால் எவ்வளோ? ஹாஃப் கிளாஸ் 20, ஃபுல் கிளாஸ் 40. சரி ஒரு ஹாஃப் கிளாஸ் கொடுங்க. பையா அங்க யார கூப்பிடுறாங்க பாரு. முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. கத்தம். யோ அவரை பாக்குறதுலாம் இருக்கட்டும், முதல்ல ரோட்டை பார்த்து போயா. நல்லதான ஆடிட்டு இருந்தா திடீர்னு ஏன் இந்த பொண்ணுக்கு ஸ்மாக் போட்டான்? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. தன்னை துரத்திட்டு வர போலீஸ் கிட்ட இருந்து எவ்வளவு நேக்கா எஸ்கேப் பண்ணா பாருங்க இந்த திருட. Hey, y'all come look at this. அப்பாடா இப்படி கேஷுவலா நிப்போம். காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். யாரும் சார் அந்த திருடனை புடிங்க சார், புடிச்சு ஜெயில போடுங்க சார். வட்டாமவே டர். ஏன்பா இந்த படிக்கட்டை கட்டின இன்ஜினியர் இருப்பா, இதுல பாதி வரைக்கும் தான் மனுஷன் ஏற முடியும். அதுக்கு மேல ஸ்பைடர் மேனா இருந்தா மட்டும் தான் ஏற முடியும். யாருடா நாங்க யாரா? இந்த கண்ணாடி எல்லாம் பாருங்க, லைட்டா தட்டினாலே உடைஞ்சிரும். ஆனா இதுவே நம்ம ப்ராடக்ட்ட பாருங்க, எவ்வளவு தட்டினாலும் உடையாது. பாத்தீங்களா எவ்வளவு ஃபோர்ஸா அடிச்சாலும் உடையல பாருங்க. எங்க ஒருக்கா சொல்லு. ஏண்டா அந்த கண்ணாடி மட்டும் அவ்வளவு வேகமா அடிச்சு உடைக்கிற, ஆனா உன் ப்ராடக்ட் மட்டும் இன்னும் காத்தே படாத மாதிரி லைட்டா தட்டிட்டு இருக்க. This is business. This is my sweat. I know, but I did business. டேய் என்னடா ரைடு இது? ரோலர் கோஸ்டர் ரைடு பாத்திருக்கேன், பனானா ரைடு பாத்திருக்கேன், ஆக்டோபஸ் ரைடு பாத்திருக்கேன். இது பேர் குலுக்கல் ரைடோ? இவனுங்க குலுக்குற குலுக்கல குடலே வெளில வந்துரும் போலயே. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. தம்பி பாத்துப்பா, பெட்ரோல வண்டியில போடுறேன்னு நினைச்சு அந்த அக்காவோட டிக்கில போட்டுறாத. ஏன் ஆண்டி பெட்ரோல் போடும்போது வண்டியை விட்டு கொஞ்சம் இறங்கி நின்னதான் என்ன? அவன் மாத்தி கீத்தி சொல்லிவிட்டானே என்ன பண்ணுவீங்க? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. தலைவரே 1 2 3. என்னாச்சு? சாம்பார் ஆப்பு எனக்கு. இந்த அடமழையிலையும் ஏதோ ஒரு பொருளை மட்டும் பனியனுக்குள்ள வச்சு நனையாம கொண்டு வரானா அது எவ்வளவு ஒரு முக்கியமான பொருளா இருக்கும். அப்படி என்னப்பா பொருள் அது? அதை கொஞ்சம் எடுத்து வெளியே காட்டு.
எங்க அப்பா டேய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய நம்ம விளையாடும் போது நமக்கு எதுவுமே சாதகமா அமையலனா ஆப்ஷன் ஏக்கு பதிலா ஆப்ஷன் பி இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா. அதான் இந்த பையன் செஞ்சான். ஐயோ பின்னாடி ஆள் இல்லையே, இவன் இந்த பாலை ஷாட் அடிச்சானா நம்ம காலி. டேய் அந்த பால் அடிச்சா நான் உன் பாலை காலி பண்றேன். என் பாலையா காலி பண்ண? இருடா உன் பாலையும் காலி பண்றேன். மச்சான் பாஸ் பண்ணுடா, பாஸ் பண்ணு, என்கிட்ட பாஸ் பண்ணு. ஆனா ஒண்ணு, பச்சை கலர் சட்டை போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக செக்யூரிட்டி கிட்ட அனுப்பி விட்டான் பாத்தீங்களா பால. ஆனா தண்ணி கேன் போட வந்தவன்ப்பா நானு. ஏண்டி எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? நான் உங்களை எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், எவ்வளவு காதல் வச்சிருக்கேன், ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? நான் உங்களை எவ்வளவு காதல் வச்சிருக்கேன், உயிரா இருக்க, பைத்தியமா இருக்கு, உனக்கு தெரியுமா தெரியாதா? சொல்ல கேட்க மாட்டேங்கிற. ஒரு தடவை ஓகே சொல்லி தான் பாராண்டி. மாமாக்கு மூடு வந்துச்சு, ஒரு ரூமா கொடு. இல்ல அவரு அந்த மாதிரி அந்த பையன் நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். சேத்துலயே வாழும் பன்றி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.